வந்து செல்லமே செல்லமே சீரியல்ல இப்போ விஜய் கவின் தான் தன்னோட பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை நிறையவே வந்து கொண்டு போறாங்க. இது வரைக்கும் விக்ரமுக்கு தான் நிலாவை பார்க்கும்போது தன்னோட இறந்து போன பொண்ணு மாதிரியே வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து தன்னோட பொண்ணாவே வந்து இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து நிலாவுக்காக வந்து விக்ரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவ்வளோ நாள் வரைக்கும் கவின் வந்து விஜயோட சண்டை போட்டுட்டு சரியா பேசாம என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து கவின் விஜய் கூட ஒரு நல்ல பாண்டிங்ல வந்துட்டா அப்படின்னே வந்து சொல்ல முடியுங்க. இதனால விஜய்க்கும் கவினுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னும் அதிகமா தான் வந்துகிட்டே இருக்கு. அதனால இன்னும் கதைக்களம் ரொம்பவே அதிகமா சூடு பிடிக்க போகுது. அதுவும் இந்த விஷயம் வந்து விக்ரமுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா விக்ரமும் விஜயும் நேர்ல சந்திச்சுட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து பாக்கலாங்க. உங்களுக்கு விக்ரமும் விஜயும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல நீங்க ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு வழியா விஜய் பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் கடைக்கு வந்திருக்கிறப்போ அங்கிட்டு இங்கிட்டு நம்ம மறைஞ்சு போயிட்டோம். ஒரு வழியா வந்து விக்ரமும் வந்து கடையை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்து லாவண்யாவுக்கு பயங்கரமான வந்து ஒரு அதிர்ச்சியோ குழப்பமும் இருக்கு. என்னடா இவ எதுக்காக இந்த ஆளை பார்த்துட்டு இவ வந்து பயந்து ஓடி ஒளிகிறா, என்ன விஷயமா இருக்கும், இந்த விஷயத்த போயிட்டு எப்படியோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம மண்டை வெடிச்சிருமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு விஜயை பத்தி கேட்கலாம் விக்ரம் கிட்டேயே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போகும்போது அப்போ கரெக்டா ஓனர் வந்து அவளை லாவண்யாக்கு வந்து நிறைய வேலை கொடுத்துட்டு அவளை போக சொல்லிடுறாங்க. அதனால விக்ரம் கிட்ட எதுவுமே வந்து கேட்க முடியாம வந்து போயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இங்க வந்து விக்ரம் இருக்க மாட்டாரு. ஆனாலும் வந்து லாவண்யாக்கு அது வந்து பத்தவே இல்லை. இல்ல அந்த ஆள் யாரு என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு அங்கே கடையில வந்து கொடுத்துருப்பாங்க. அது உடனே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஆள் யாரு அப்படிங்கறத போயிட்டு நம்ம விசாரிச்சு விஜயை பத்தி நம்ம கேட்டு பார்க்கணும். உங்களை பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஓடி ஒளிஞ்சா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரத்திலேயே இந்த ஆள் யாரு, எதுக்காக விஜய் வந்து இவனை பார்த்து பயந்துட்டு ஓடனா அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லாவண்யா வந்து தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் வந்து மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய்க்கு பாத்தீங்கன்னா நான் வாழ்க்கையில யாரை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த ஆளுதான் வந்து இப்படி கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாரு. சே, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு நிலாவுக்காக தான் இந்த ஊர்ல இருக்கு, இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கணும்னு எனக்கு அவசியமே இருக்காது. இந்த மாதிரி ஆளெல்லாம் நான் வந்து பார்க்கணும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை கடவுளே, தயவு செஞ்சு வந்து இதுக்கப்புறமும் இந்த ஆளை என் கண்ணு முன்னாடியே வந்து காட்டாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிலாவுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு போன விக்ரம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. நிலாவுக்காக பார்த்து பார்த்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து எடுத்திருப்பாரு. அந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, உனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே ரொம்பவே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு பாசமான அப்பா வந்து எனக்கு இல்லாம போயிட்டாங்களே, ஒருவேளை இவரே எனக்கு அப்பாவா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா நிலா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் கவினுமே வந்து விஜயை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்க சாப்பாடு ஊட்டி விட்டது, அவங்க பாசமா பார்த்துக்கிட்டது, அவங்க மடியில தூங்குனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கவினும் வந்து நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் போல பாத்தீங்க அப்படின்னா விக்ரம்னால வந்து கவினை கூப்பிட வர முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதனால விஜய் அவங்க அம்மா வந்து விஜய் வந்து நிலாவை கூட்டிட்டு போக வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல கவின் வந்து ஓடி வந்துட்டு விஜயை கட்டி பிடிச்சிருப்பாரு. அப்படி கட்டிப்பிடிக்கும் போது விஜய்க்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இறந்த தன்னோட குழந்தைய வந்து தன்னை கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயோட மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். இதனால விஜயும் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு கவினை வந்து கட்டி பிடிச்சி முத்தம்லாம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவின் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க, கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணி சொல்லுவாரு. சரி வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்படியோ சரி நம்ம போயிட்டு கவினோட வீட்டை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இங்க நிலா அதுக்கப்புறம் விஜய் கவின் 3 பேருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா கவினோட வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. முத கால் எடுத்து போகும்போது இந்த வீட்டுக்கும் நமக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நம்ம வந்த மாதிரியே நமக்கு என்னமோ பந்தம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஜய்க்கு தோணிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அவங்க உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு அவங்களோட மாமனார் கிட்ட அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட எல்லார்கிட்டயுமே அவங்க யாருன்னு கூட தெரியாம வந்து நல்லா பேசுவாங்க. கவினும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் பக்கத்திலேயே இருப்பாங்க. எந்த நிலையிலையும் வந்து விஜயை வந்து விடாம அவங்க வந்து புடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே இப்போ வந்து விஜய்க்கும் கவினுக்கும் பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமா சூப்பரா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே நல்ல ஃபீலிங்கா தான் இருக்கு பார்க்கும்போது.
இந்த பக்கம் இந்த விஷயத்த வந்து உடனே விக்ரம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. விக்ரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரீத்தி, தெய்வானை எல்லாருமே ஒரே காரில் வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிலாவோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவுக்கு வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குச்சா, எப்படி வந்து சரியான நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பார். பொறுமையாக போ விக்ரம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க கிளம்ப மாட்டாங்க, நம்ம தான் அவங்கள இருக்க சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வீட்டுக்கு வந்தவங்க அவங்க பாட்டி வந்து விஜயை கூப்பிட்டுட்டு நீ போயிட்டு சாமி ரூம்ல போயிட்டு வந்து காமாட்சி விளக்கை ஏற்றி வைமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு இதுதான் விஜய் தெரியுமா இல்லை தெரியாம அப்படி சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த கதைக்களம் இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது. கடைசியில வந்து கிளம்பும் போது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு விஜயும் நிலாவும் வந்து கிளம்பும் போது அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து அந்த வீட்டுக்குள்ள கார் வருது, விக்ரமோட காரு. விக்ரமும் விஜயும் வந்து சந்திக்க போறாங்களா, உண்மையிலேயே அப்படி சந்திச்சாங்க அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இதையெல்லாம் பாக்குற தெய்வானைக்கு என்ன நடக்கும், இதை பத்திலாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெகுலரா பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.